சிவாய நம திருச்சிற்றம்பலம். இப்போ தொடர்ந்து நம்ம 2 நாளாக பார்த்திங்கன்னா காணொலிகள் போட்டிருக்கோம். ஒன்று, நான் வேள்வி ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். ரெண்டாவது, நம்ம ராமலிங்க ஐயா வச்சு வாத்தியம் எப்படி வாசிங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி போட்டிருப்பேன். இந்த 2 காணொலியிலையும் ஒரு சில நபர்கள் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு அவங்க வந்து ஒரு சிறப்பான விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அதில் தவறை தட்டி கேட்கறது ரொம்ப நல்லதுங்க ஐயா, இதெல்லாம் கேட்டாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நல்லா எடுத்துகிட்டு போகலான்ற மாரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ அதில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு நபர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ரிக்வஸ்ட்டே கேட்டார், நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லையா, நான் சொல்கிற மாதிரி சொன்னால் எப்படிங்க, அது நல்லா இருக்காதுங்கய்யா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லை, அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு இடத்துல பார்த்தேங்கய்யா, என்னால் அது சொல்ல முடியல, நானும் அவருடைய நெருக்கத்தில் தான் இருக்கிறேன். அவர் நெருக்கத்தில் இருந்தாலும் நான் இந்த தப்பை நம்ம அவர்கிட்ட சுட்டி காட்டினாலும் உனக்கு என்ன தெரியும், நீ இதெல்லாம் நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் சொன்ன விஷயத்தை இப்போ நான் உங்கள் பார்வையில் வைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வச்சு தான் இதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ கைலாய வாத்தியம் வாசிக்கிறாங்க இல்லையா, வாசிக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு எதுக்காக வாசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி முன் வச்சார். ரெண்டாவது, அந்த அரசியல்வாதிக்கு பூவள்ளி போடுறது, அவங்கள வரவேற்கிறது, இதனால் சைவத்துக்கும் கைலாயவாதியத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு முன் வச்சுக்கிறார் இந்த கேள்வியை. ரெண்டாவதாக ஒரு கேள்வி வச்சுருக்காரு. வேற ஒரு நபர் சொல்லியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களா, ஒரு மஞ்சள் தண்ணி நிகழ்வு நடந்திருக்கு. அந்த மஞ்சள் தண்ணி நிகழ்வில் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து சிறப்பு செய்யறதுக்காக கூப்பிட்ருக்காங்க போலகுது. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து பூஜை பண்ணுறவர். ரெண்டாவது வேள்வியும் அங்கே ஆட்டிருக்காரு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு பொண்ணோட அப்பா அம்மா மஞ்சள் தண்ணி இதுக்கு ஏன் இவ்வளோ பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் உங்களுக்கான காரணம் தெரிஞ்சு எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். பொண்ணோட அப்பா அம்மா எல்லாரையும் வாசப்படியில் நின்று தட்டு வரிசை கொடுத்துருக்காங்க. தட்டு வரிசையெல்லாம் வச்சுருக்காங்க, வாத்தியம் வாசிக்கிறாங்க, குடம் பிடிக்கிறாங்க, பூவள்ளி போடுறாங்க. ஃபஸ்ட்டு துண்டு எடுத்து தலப்பா இவர் கட்டினார். யார், இந்த வாத்தியம் வச்சு அதுக்கு குருவான்ற மாதிரி ஒரு இதை வச்சுப்பாங்க இல்லைங்களா வேள்வி ஆசிரியர், அவர் வந்து தலப்பா அவருக்கு ஃபஸ்ட்டு கட்டினார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, பொண்ணோட அம்மாவுக்கும் பொண்ணோட அப்பாவுக்கும் தலப்பா கட்டி விட்டு அவங்க கையில் திருமுறையை கொடுத்து கூட்டின்னு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கான்செப்ட் இதில் புரியாது என்னன்ட்டு அவர் கேட்குறாரு, நான் கேட்குறீங்க, அவர் கேட்டுக்கிறாரு. என்ன கேட்குறாருன்னா, இதுக்கும் திருமுறைக்கும் என்ன சம்பந்தம், இது ஏன் திருமுறையை கொடுத்து கூட்டுட்டு வராங்க, தலப்பா எதுக்காக கட்டுறாங்க, அதில் தலப்பாவுக்கு என்ன வேலை இருக்குது, கொடை சுற்றி பூ போடுறாங்கன்னா இறைவனுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் இவங்களுக்கு ஏன் செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டார். மூணாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதையும் பாருங்கள். இப்போ ஒரு சில நிகழ்வில் வாத்தியம் வாசிக்கிறாங்க, போகிறாங்க, நல்லாவே பண்ணுறாங்க, அது தப்பு கிடையாதுங்கய்யா, நான் அதுக்கெலாம் ஆதரிக்கிறேன். அந்த வாத்தியம் வாசிக்கிற இடத்துல நான் திருமுறை வச்சிங்கன்னா ஆடுறதும் திருமுறை பாத யாத்திரை நடக்கிறதும் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க. நானும் இப்போ சமீப காலமாக பார்க்குறேன், நிறைய இடத்துல இந்த பாத யாத்திரையெல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பாத யாத்திரை ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு சத்தியமாக தெரியல. தெரிஞ்சால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நானும் இதை பற்றி 4 பேர்கிட்ட ஆலோசிச்சுட்டு இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இதோடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா, திருமுறை வச்சு தான் நிறைய இடத்துல திருமுறை பாத யாத்திரை என்று போகிறாங்க, அரசியல்வாதிக்கு பூ போட்டு வாத்தியம் வாசிக்கிறாங்க, இந்த கல்யாணத்தில் காது குத்தில் இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் இந்த பூவள்ளி போட்டு வரவேற்று பண்ணுறதுனால அதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கு ஏதாவது விளக்கம் இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, அவங்களுக்கும் நான் சொல்கிறதுக்கு பயன்படும், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க ஐயா. வாயனாமல் தெரிச்சிட்ருப்போம். இதனால் நான் அடுத்த வீடியோவில் இது மாதிரி போகிறது ஏன்றதும் நான் ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன், புஷ்ப விதியை பார்க்குறேன், புஷ்ப விதியை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தலப்பா ஏன் கட்டுறாங்க, தலப்பா கட்டுறதால என்ன, ஏன்னா சைவர்கள் 5 வகையாக ருத்ராட்சம், திருநீர், சம்பட்டம் இது போல் வைக்க வேண்டிய இடம்லாம் இருக்குது. அதுக்கான விளக்கத்தையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் எவ்வளோ ஆதரித்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்து என்ன விஷயத்தை இப்படி பண்ணுறாங்க, அதை அப்படி பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு கொஞ்சம் விளக்குனீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறேன். வாயனவன் திருச்சிற்றம்பலம்.